Good afternoon, students. How are you all? I hope you are all fine. Today we are going to see the continuation of the first unit. Okay? Let's see now. Look and say. Children, see the picture, then you read. Okay? What is this? Parrot. Parrot அப்படின்னா என்ன? கிளி. Okay? Parrot. P-A-R-R-O-T. Parrot. What is this? Sunflower. Sunflower அப்படின்னா சூரியகாந்தி பூ. Okay, சூரியகாந்தி பூ பார்த்துருக்கீங்களா? Okay. Sunflower. S-U-N-F-L-O-W-E-R. Sunflower. See the next one. What is this? Eagle. Eagle அப்படின்னா என்ன? கழுகு. உயரத்தில் பறக்கும் பார்த்துருக்கீங்களா? கழுகு. Okay, E-A-G-L-E. Eagle. Quail. Q-U-A-I-L. Quail. Quail அப்படின்னா காடை. Okay, it's a bird. Okay. R-O-S-E. Rose. Rose. Roseனா என்ன? ரோஜா பூ இருக்குல்ல அது. Okay, R-O-S-E. Rose. Marigold. M-A-R-I-G-O-L-D. Marigold. It's also one of the flower. Okay. Lily. L-I-L-Y. Lily. It's also one of the flower. Okay. Tulip. T-U-L-I-P. Tulip. It's also one of the flower. Okay, இதெல்லாம் வந்து flowers. Okay. Duck. D-U-C-K. Duck. Duckனா என்ன? வாத்து. Okay. Lotus. L-O-T-U-S. Lotus. Lotus also one of the flower. Okay. Lotus. தாமரைப்பூ. Okay. L-O-T-U-S. Lotus. Crane. What is this? Crane. C-R-A-N-E. Crane. Crane na enna? Kokku. Okay. Sparrow. S-P-A-R-R-O-W. Sparrow. Okay, sparrow. It's one of the bird. Okay, sparrow அப்படின்னா என்ன? சிட்டுக்குருவி இருக்கு இல்லையா? அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? Sparrow அப்படின்னு சொல்லுவோம். Okay, pigeon. P-I-G-E-O-N. Pigeon. Pigeon என்ன? புறா. Okay, மாடப்புறா. Pigeon. See the next one. Crow. C-R-O-W. Crow. Crow. காக்கா. Okay. காகம். காகம் தான் என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? Crow. C-R-O-W. Crow. Hibiscus. H-I-B-I-S-C-U-S. Hibiscus. Hibiscus. It's one of the flower. Okay. செம்பருத்தி பூ. Okay. அதுக்கு இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம்? Hibiscus. Peacock. P-E-A-C-O-C-K. Peacock. Peacock. It's one of the bird. Okay. Peacock na enna? மயில். Okay. See the next one. Woodpecker. W-O-O-D-P-E-C-K-E-R. Woodpecker. Okay. Woodpecker na enna? மரங்கொத்தி. Okay வா? It's one of the bird. Jasmine. J-A-S-M-I-N-E. Jasmine. Jasmine என்னது? மல்லிகைப்பூ. Okay, it's one of the flower. Peacock. P-E-A-C-O-C-K. Peacock. Peacock அப்படின்னா என்ன? மயில். Okay, it's one of the bird. I have told you already. Peacock. P-E-A-C-O-C-K. Peacock. Aster. A-S-T-E-R. Aster. Aster. It's one of the flower. Okay. Hummingbird. H-U-M-M-I-N-G. Humming. B-I-R-D. Bird. Hummingbird. Okay, hummingbird is one of the bird only. Okay. Daisy. D-A-I-S-Y. Daisy. Daisy also one of the flower. Okay, D-A-I-S-Y. Daisy. Children, let us read once again. Look and say. Parrot. Parrot அப்படின்னா என்ன? பச்சைக்கிளி. ஓகே. Sunflower. Sunflower அப்படின்னா சூரியகாந்தி பூ. ஓகே. Eagle. Eagleனா என்ன? கழுகு. ஓகே. Quail. Quail அப்படின்னா காடை. ஓகே. It's a bird. Rose. Rose, you know that? ரோஜா பூ. ஓகே. Marigold. Marigold அப்படின்னா சாமந்தி பூ. ஓகே. It's one of the flower. Marigold அப்படின்னா சாமந்தி பூ. லில்லி. லில்லி அப்படின்னா அல்லிப்பூன்னு சொல்லுவாங்க. அல்லி மலர். ஓகே. டியூலிப். டியூலிப் அப்படின்னா மலர் கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. டியூலிப். லில்லி. லில்லி அப்படின்னா
அல்லிமலர் அல்லிப்பூன்னு சொல்லுவாங்க. ஓகே. டியூலிப் அப்படின்னா மலர் செடி, அதாவது மணி வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு மலர் செடியை தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். டியூலிப் ஃப்ளார். ஓகே. டியூலிப். லோட்டஸ் அப்படின்னா தாமரைப்பூ. ஓகே. டக் அப்படின்னா வாத்து. ஓகே. once again லோட்டஸ்னால் என்ன சொன்னேன்? தாமரைப்பூ. ஓகே. கிரேன் அப்படின்னா கொக்கு. ஓகே. ஸ்பேரோ அப்படின்னா சிட்டுக்குருவி. ஓகே. பிஜியன்னா புறா, மாடப்புறா அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரோனா காகம். ஹைபிஸ்கஸ்னால் செம்பருத்திப்பூ. பீகாக் அப்படின்னா மயில். உட்பெக்கர்னா மரங்கொத்தி பறவை. ஓகே. இட்ஸ் ஒன் ஆஃப் தி பேர்டு. உட்பெக்கர் அப்படின்னா மரங்கொத்தி பறவையை தான் என்னன்னு சொல்லுவாங்க? உட்பெக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாஸ்மின் அப்படின்னா மல்லிகைப்பூ. பீகாக், ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி, பீகாக் அப்படின்னா மயில். ஆஸ்டர் அப்படின்னா தும்பைப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகே. ஆஸ்டர். ஹம்மிங்பேர்ட். ஹவ் டு யூ ப்ரொனவுன்ஸ்? ஹம்மிங்பேர்ட் அப்படின்னா ரீங்காரச்சிட்டு, அழகான ரீங்காரச்சிட்டுன்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு அந்த பேர்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே. ஹம்மிங்பேர்ட். டெய்ஸி ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஃப்ளவர். ஓகே. டெய்ஸி. Let us read birds' name. Birds: parrot, eagle, quail, duck, crane, sparrow, crow, pigeon, woodpecker, peacock, and hummingbird. Now we are going to read the flowers' name. Flowers: sunflower, rose, marigold, tulip, lily, lotus, hibiscus, jasmine, aster, and daisy. The cactus. Okay, the beautiful garden has colorful flowers. Okay, beautiful gardenல என்ன நிறைய கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. கார்டன்னா என்ன? தோட்டம். பியூட்டிஃபுல் கார்டன், அழகான தோட்டம். ஓகே. ஹேஸ் கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ், அங்கே நிறைய கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. See this picture, the beautiful garden. The beautiful gardenல கலராக பூக்கள்லாம் என்ன பூத்துருக்கு. ஓகே. See here, hibiscus, jasmine, daisy, rose and sunflower. ஓகே. எல்லா பூவும் என்ன பண்ணியிருக்கு? கார்டனில் அழகாக பூத்துருக்கு. See this picture, sunflower. Sunflower says, hey, look, the cactus has thorns. எங்கே பாரு? The cactus has thorns. கேக்டஸ்க்கு எப்படி இருக்குது? கேக்டஸ் முள்ளாக இருக்குது. தார்ன்ஸ் அப்படின்னா என்ன? முள். ஓகேவா? தான்னா முள். தார்ன்ஸ் அது மேலே பாரு முள்ளாக இருக்குது அப்படின்னு சன்ஃப்ளவர் சொல்லுது. ஓகே. See here, see this picture. Jasmine says, yes, she doesn't smell sweet. ஜாஸ்மின் என்ன சொல்லுது? எஸ், she doesn't smell sweet. ஆமாம், அது வந்து அதோட ஸ்மெல் கூட ஸ்வீட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லுது. இப்போ ஜாஸ்மின் ஃப்ளவர் பார்த்திங்கன்னா அதோட ஸ்மெல் எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும் இல்லையா? அது மாதிரி ஃப்ளவரோட ஸ்மெல் நல்லாயிருக்கும் இல்லையா? அது மாதிரி எல்லா ஃப்ளவரோட ஸ்மெல்லும் ஸ்வீட்டாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். ஆனால் சப்பாத்தி கல்லிக்கு அதோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது, ஸ்வீட்டாகவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்மின் வந்து கேக்டஸ் என்ன பண்ணுது? ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணி பேசுது. ஓகே. What says Jasmine? Jasmine says, yes, she doesn't smell sweet. See the next page. Daisy says, daisy flower says, she is all green. ஆனால் அங்கே பாரு அதோட கலர் ஃபுல்லாக எப்படி இருக்குது? க்ரீன் கலரில் இருக்குது. ஷீ இஸ் ஆல் க்ரீன். அதோட கலர் எல்லாமே க்ரீனில் இருக்குது அப்படின்னு டெய்ஸி ஃப்ளவர் சொல்லுது. ஓகே. ஹைபிஸ்கஸ் சேஸ், her leaves are so fat. ஹைபிஸ்கஸ் செம்பருத்திப்பூ இருக்குல்லையே அது சொல்லுது கேக்டஸை பார்த்து. her leaves are so fat. அதோட இலைகள் எல்லாம் பாரு ரொம்ப ஃபேட்டாக குண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஓகே.
What says hibiscus? Hibiscus says her leaves are so fat. Rose says, now rose flower says she is not pretty. என்ன ரோஸ் ஃப்ளவர் என்ன சொல்லுது கேக்டஸை பார்த்து ஷீ இஸ் நாட் ப்ரெட்டி, அது பார்க்குறதுக்கு அழகாகவே இல்லை அப்படின்னு சொல்லுது. ப்ரெட்டி இட் மீன்ஸ் பியூட்டிஃபுல். ஓகே, பார்க்குறதுக்கு கேக்டஸு அழகாகவே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஓகே, கேக்டஸ் சேஸ், தென் கேக்டஸ் சேஸ் ஐ ஃபீல் ஸோ சேட், நான் ரொம்ப சோகமாக இருக்கிறேன். கேக்டஸ் என்ன பண்ணுது, ரொம்ப ஃபீல் பண்ணுது. ஓகே, எல்லோரும் இப்படி இன்சல்ட் பண்ணுறத நினச்சி என்ன பண்ணுது, கேக்டஸை ஃபீல் பண்ணுது. Turn to the next page. It's a sunny day. It is very hot. அது வந்து ஒரு வெயில் காலம், அப்போ ரொம்ப வெயிலாக இருந்தது. Oh, I'm tired. Hibiscus and Jasmine says, oh, I'm tired. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் Daisy flower and Rose flower says, water, water, தண்ணி 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 வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் Sunflower says, I am thirsty. எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னு Sunflower சொல்லுது. Now the hibiscus asks question to the cactus, are you not thirsty? Are you not thirsty? உனக்கு தண்ணி தாகமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. உடனே கேக்டஸ் சொல்லுது, no. Then rose flower asks to the cactus, tell us your secret. உன்னோட சீக்ரெட் என்னென்னு எங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லுது. உடனே the cactus says to them, my fat leaves always have water. என்னுடைய ஃபேட் லீவ்ஸ் இருக்குல்ல, அதில் எப்போவுமே தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரிஞ்சுட்டிங்க, எல்லா ஃப்ளவரும் என்ன பண்ணாங்க, இந்த கேக்டஸை இன்சல்ட் பண்ணாங்க. அதாவது உன்னோட ஸ்மெல் வந்து ஸ்வீட்டாக இருக்காது, மேலே முள்ளா, கேக்டஸ் ஆஸ் தான்ஸ், அங்கே பாரு கேக்டஸ் ஆஸ் தான்ஸ், அந்த மாதிரிலாம் இன்சல்ட் பண்ணாங்க இல்லையா. ஆனால் இப்போது இந்த வெயில் காலத்தில் வந்து கேக்டஸ் தான் என்ன எப்படி இருக்குது, சேஃபாக இருக்குது. மை ஃபேட் லீவ்ஸ், கேக்டஸ் சொல்லுது மை ஃபேட் லீவ்ஸ் ஆல்வேஸ் ஹாவ் வாட்டர். மற்ற ஃப்ளவர்ஸ்லாம் என்ன ஆகுது, ட்ரை ஆகுது, தண்ணி இல்லாமல் இதாகுது. இதுலேருந்து இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம வந்து மற்றவங்கள இன்சல்ட் பண்ணக்கூடாது. அவங்களோட அப்பியரன்ஸ், அவங்களோட ஃபேஸை வச்சு, அவங்களோட அப்பியரன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இன்சல்ட் பண்ணக்கூடாது. ஈச் ஒன் ஆஃப் அஸ் குட் அட் சம்திங். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் அப்படின்றத இந்த ஸ்டோரியிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே சில்ட்ரன், you have learned from this story, don't insult anyone. Okay children, thank you. You have learned from this story, you should not insult anyone. Okay, let us read once again the cactus. Cactus அப்படின்னா கள்ளிச்செடி, எதை என்னன்னு சொல்லுவோம், cactus அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, the cactus. The beautiful garden has colorful flowers. Sunflower says, hey, look, the cactus has thorns. Jasmine says, yes, she doesn't smell sweet. Daisy says, she is all green. She is all green. Hibiscus says, her leaves are so fat. Her leaves are so fat. Rose says, she is not pretty. She is not pretty. Cactus says, I feel so sad. It is a sunny day. It is a sunny day. It is very hot. Oh, I am tired. Water, water. I am thirsty. Are you not thirsty? Are you not thirsty? No. Tell us your secret. Tell us your secret. My fat leaves always have water. My fat leaves always have water. Children, you try to read. Take reading practice at home. Okay. See the next one. Draw lines to match the color to the flower.
What is this? Sunflower. Sunflower is a yellow color, so you have to match the color with yellow. So the second one, rose. Rose is rose color only, so you have to match with the color rose. Okay, see the third one, hibiscus. Hibiscus is red color, so you have to match with the color in red. Okay, see the fourth one, jasmine. Jasmine is white color, so you have to match with the color white. Okay, see the next one, talk about the picture. Okay, see here, what is this, children? Cactus. The cactus. Okay, it is a cactus. It is a cactus, so you write it here, cactus. CACTUS, cactus. See the second one, it is green. What color is it? Green color, so you have to write it here, green. GREEN, green. See the third one, it is fat. It looks fat. பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? ஃபேட்டாக இருக்குது, so you have to write it here, fat. FAT, fat. See the fourth one, it has thorns. It has thorns. இது மேலெல்லாம் எப்படி இருக்குது? முள்ளாக இருக்குது, so you have to write it here, thorns. THORNS, thorns. Okay, here given wrong answer, you write it here. See here, THORNS. How write it? You have to write it here, THORNS, thorns. Okay, see the next one, listen, think and say. See the first question, name the flowers in this story. Name the flowers in this story. What are the flowers in this story? Sunflower. SUNFLOWER, sunflower. JASMINE, jasmine. DAISY, daisy. HIBISCUS, hibiscus. ROSE, rose. Cactus. CACTUS, cactus. Okay, write the answer neatly. Read and write in your classwork note. Okay, see the second one, who has fat leaves? Who has fat leaves? Cactus. The cactus has fat leaves. CACTUS, cactus. Cactus has fat, 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 LEAVES, leaves. Cactus has fat leaves. See the third question, why is the cactus not thirsty? Why is the cactus not thirsty? ஏன் கேக்டஸ்க்கு மட்டும் தண்ணி தாகமாக இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டியூரிங் த சன்னி சீசன், அதாவது வெயில் காலத்துலேயும் கேக்டஸ்க்கு ஏன் தண்ணி தாகமாக இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. why is the cactus not thirsty? fat leaves always have water. அதோட fat leaves இருக்குல்ல, அதில் எப்போவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, fat leaves always have water. FAT, fat. LEAVES, leaves. ALWAYS, always. HAVE, have. WATE, on water. Fat leaves always have water. Thank you.